குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, அந்த ஃபைல்ஸில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபைல்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன மோட்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபைல்னா என்னென்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் ஃபைல்ன்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் டேட்டா ஃபைல்னு சொல்லலாமா? எப்படின்னா நாம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ் தான் டெக்ஸ்ட் ஃபைல். அது என்ன ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு இன்விடேஷனை ரெடி பண்ணுவோம். அந்த இன்விடேஷனை தமிழ்லையும் டைப் பண்ணுவோம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி தமிழில் ஒரு இன்விடேஷனையும், இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் இங்கிலீஷில் ஒரு இன்விடேஷனையும் பிரிண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் டே போய் எனக்கு தேவைப்படுறப்ப அதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறேன்? அந்த இன்விடேஷனில் சம் சேஞ்சஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு சேஞ்சஸை நான் பண்ணணுன்றப்ப அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப தமிழில் டைப் பண்ண இன்விடேஷன் தமிழில் டிஸ்பிளே ஆகும், இங்கிலீஷில் டைப் பண்ண இன்விடேஷன் இங்கிலீஷில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹியூமன் ரீடபிள் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ரீடபிள் கேரக்டர்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டிவைஸ், ஒரு ஃபைல் அப்படிங்கிறதான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்? டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட ஸ்டோரேஜ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஃபைலில் இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இந்த ஃபைல் எதில் ஸ்டோர் ஆகும்? கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆகும். கம்ப்யூட்டர் மெமரியில் நாம் எப்படி கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் போய் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோர் ஆகாதுமா. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், மெஷினுக்கு எந்த லாங்குவேஜுக்குமே தெரியாது. மெஷினுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஜிட்டல் கோட் ஆர் பைனரி கோட்னு சொன்னோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பைட்ஸாக ஸ்டோர் ஆகும்னு நம்ம படித்தோம். அதே தாமா டெக்ஸ்ட் ஃபைல்லையும். இப்போ நான் ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள்னு அப்படியே ஸ்டோர் ஆகுமா கம்ப்யூட்டர் மெமரியில் அப்படின்னா? அப்படி ஸ்டோர் ஆகாது. கேபிட்டல் ஏன்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஏக்குன்னு ஒரு ரிலேட்டடான ஒரு நியூமரிக் கோடு இருக்குமா? அந்த நம்பர் என்னன்னா 65. ஸ்மால் ஏ அப்படின்னா 97. ஸோ நான் என்ன லெட்டர் டைப் பண்ணுறனோ அந்த லெட்டருக்கு ரிலேட்டடாக இருக்கிற, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு நியூமரிக் கோடாக என்ன ஆகும்? இது கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி அந்த நம்பர் தான் என்னவாக மாறும்? ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக போய் நம்மளோட கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆகும். அகெயின் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த சிஸ்டம்லேருந்து எடுக்கிறப்ப 65ன்னு தான் எடுக்கும். ஆனால் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறப்ப 65ன்றது எதுக்கான நியூமரிக் கோட்? கேபிட்டல் ஏக்கான நியூமரிக் கோட். ஸோ ஏவாக நமக்கு பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நியூமரிக் கோட்ஸாக கன்வெர்ட் ஆகி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆஸ்கி ஸ்டோரேஜ் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்கி ஸ்டோரேஜ் ஃபார்மேட்டில் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வரும்னா கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், 0 to 9, இது எல்லாமே ஆஸ்கி வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகி தாமா ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா யூனிகோட். அது என்ன யூனிகோட்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆஸ்கின்னு நம்ம சொல்லலாமா? ஹையர் லெவல்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன இமேஜஸ் அனுப்புகிறீங்க? ஸ்மைலி, தம்ஸ் அப், இந்த மாதிரி நிறைய அனுப்புகிறீங்கல்ல இமேஜஸ் எல்லாம். அதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு ரிலேட்டடாக இருக்கிற சம் யூனிகோட் ஃபார்மேட்டில் தான் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஆனால் லெட்டர்ஸு, நம்பர்ஸ் இது எல்லாமே ஆஸ்கி வேல்யூஸாக தான் இருக்கும். ஆனால் அட்வான்ஸ் லெவல்ஸ் மட்டும் எப்படி ஸ்டோர் ஆகும்? அட்வான்ஸ்டாக இருக்கிற சில ஃபீச்சர்ஸு, சம் அட்வான்ஸ்டு அந்த இமேஜஸ்ஸு, சம் சிம்பிள்ஸு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்னா யூனிகோட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகுமா. இதில் மெயினான ஒரு கான்செப்ட் என்னென்னா டிரான்ஸ்லேஷன்மா. டிரான்ஸ்லேஷன்னா என்ன? ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்லேருந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறது. அதாவது ஏ டு இசட்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஒரு நம்பர்ஸாக ஒரு நியூமரிக் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். அகெயின் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்லேருந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அது எப்படி? நியூமரிக் கோட்லேருந்து ஏ டு இசட் ஆவோ ஆர் 0 to 9 ஆவோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டாக ஹியூமன் ரீடபிள் கேரக்டர்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் என்னன்னா இஓஎல். இஓஎல்னா என்னம்மா? எண்ட் ஆஃப் லைன். இப்போ இன்விடேஷனே எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? பையன் பேர், பொண்ணு பேர், கீழே என்ன டேட்டில் மேரேஜ் நடக்க போகுது, அதுக்கு கீழே எந்த ஹாலில், அதுக்கு கீழே அந்த ஹாலோட அட்ரஸ், அப்புறம் கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 by 1 தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆயிருக்கும்? டிஸ்பிளே ஆகிருக்கும். சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறப்ப எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை பேர்,
கன்வெர்ட் ஆகிடுமா பைட் கோடில் கன்வெர்ட் ஆனோன்னா நியூ லைனில் தான் அடுத்த டேட்டு மந்த்து இந்த மண்டபம் பேர்லாம் வரணும் அப்படின்னா நியூ லைனில் டிஸ்பிளே ஆகணுன்றத அது எப்படி சொல்லும் அப்படின்னா /n அப்படின்ற ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸை வச்சு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மண்டபம் பேர் வந்து ராகவ்னு வச்சுக்கோங்களேன். ராகவ் மண்டபம் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி கீழே May 17th அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறப்ப அங்கே என்ன ஸ்டோர் ஆகும்னா /n அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி கேபிட்டல் ஏவை ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 65ன்னு ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறப்ப /n அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆனால் தான் திரும்ப நமக்கு அந்த கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறப்ப எப்படி டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு மண்டபம் பேரை டிஸ்பிளே பண்ணும். பக்கத்தில் /nன்றதை பார்த்தோன்னே என்ன சொல்லணும் கர்சருக்கு நியூ லைனுக்கு போயிடு. நியூ லைனில் போய் நெக்ஸ்ட் மெசேஜை நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லணும். ஸோ அந்த /n அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லுவோம் எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஹலோன்றது ஃபஸ்ட் லைனில் இருக்குது, வேர்ல்டுன்றது செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ ஹலோன்றது ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு பக்கத்துலேயே /n அப்படிங்கிற எஸ்கேப் சீக்வன்ஸுக்கான பைட் கோட் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வேர்ல்டுன்றது ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். நமக்கு டிஸ்பிளே ஆகுறப்ப ஹலோன்னு டிஸ்பிளே ஆகும். அந்த /n நாங்கள் ஸ்டோர் ஆனதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கர்சர் நியூ லைனுக்கு வந்துடும். நியூ லைனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேர்ல்டுன்ற மெசேஜ் இருக்குல்ல அதை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்டை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே. ஹாய் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஹெச்ன்றது சிங்கிள் லெட்டர், ஐன்றது ஒரு சிங்கிள் லெட்டர். தென் /n அப்படின்னா என்ன ஹாய் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ லைனுக்கு போயிடு அப்படின்னு சிஸ்டம் இன்ஃபார்ம் பண்ண போதும். ஸோ ஹெச்சுக்கான ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ் எப்படி இருக்குது 01001000 இருக்கும். ஐன்றது என்ன அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் 011010001 அந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். தென் /nக்கும் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் 00001010 அப்படின்னு ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி மிஷினோட மெமரியில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகி நமக்கு என்ன பண்ணோம் எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த இடத்துல நமக்கு கண்டென்ட்டை நம்ம கொடுத்த ஃபார்மேட்லேயே டிஸ்பிளே பண்ணி காமிக்குமா. சரி, டெக்ஸ்ட் ஃபைல்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன. டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஹியூமன் ரீடபிள் கேரக்டர்ஸாக ஸ்டோர் பண்ணும். அப்புறம் லைன் பை லைனாக ஸ்டோர் பண்ணும். ஸோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த ஃபைலை நம்மளால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், சம் அப்டேஷன்ஸ் இருந்தால் அதையும் பண்ண முடியும். தேவைப்பட்டால் அந்த ஃபைலை நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம் பைத்தான் கோடிங் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பைத்தான் கோடிங் யூஸ் பண்ணி இந்த ஃபைல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத ஒரு ப்ரோக்ராமிங் மூலமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்னா என்னம்மா ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸை தான் சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணுறோம். பாத் அப்படிங்கிறது என்னம்மா பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அட்ரஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அட்ரஸ்னால் என்ன நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த லொக்கேஷனை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்ரஸ். அதே தான் இங்கே ஃபைல் ஹேண்ட்லிங்லேயும் ஒரு ஃபைலு நம்மளோட சிஸ்டமில் எந்த அட்ரஸில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுற பேர் தான் பாத். அதில் ரெண்டு இருக்குமா, ஒன்று அப்சல்யூட் பாத், இன்னொன்று ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத்னா என்ன ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஏரியாவில் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தாம்பரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து குரோம்பேட்டையில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க தாம்பரத்தில் எங்கே இருக்காங்கன்னு கேட்பீங்க. அங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்துரு, தாம்பரம் மெயினுக்கு வந்துரு. அங்கேருந்து பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ ஒரு 2 வீலர்லையோ குரோம்பேட் பஸ் ஸ்டாப் வந்துரு. அங்கேருந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வா, இந்த 2nd ஸ்ட்ரீட்டில், இந்த நகரில், இந்த 3rd ஃப்ளோரில், நான் இந்த ஃப்ளாட்ஸில் இருப்பேன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அட்ரஸை உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் ஆரம்பித்து உங்கள் வீடு வரைக்கும் சொல்லுவீங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கம்ப்ளீட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கூகுள் மேப்லாம் பார்த்துருக்கீங்கல்லம்மா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப கூகுள் மேப்பை ஸ்டார்ட்னு கொடுத்துருவீங்க. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து நீங்கள் எங்கே ரீச் ஆக போகிறீங்களோ அது வரைக்கும் காமிக்கிறதுல கூகுள் மேப்பில் உங்களோட அட்ரஸை. அதை தான் நம்ம எம்மான்னு சொல்லுவோம், நம்ம கம்ப்ளீட் பாத்துன்னு நம்ம சொல்லுவோம். அதையே நம்ம சிஸ்டமில் சொல்கிறப்ப அப்சல்யூட் பாத்துன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சி டிரைவில்
நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளார உங்களோட ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சி டிரைவில் எந்த ஃபோல்டரில் இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் அப்சல்யூட் பாத். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், C:, யூசர்ஸ்ன்ற ஃபோல்டரில், அது உள்ளே இருக்கிற ஜான்ற ஃபோல்டரில், அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ன்ற சப் ஃபோல்டரில் data.txt டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குன்றதை என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக சொல்கிறீங்க. சி டிரைவ்ன்றது என்னமா ரூட், பாத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஃபுல் அட்ரஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம அப்சல்யூட் பாத்துன்னு நம்ம சொல்லுவோம். இதே ரிலேட்டிவ் பாத் அப்படின்னா என்னன்னா ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, நீ சொல்கிற அட்ரஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல தேவையில்லை, அவங்க வீட்டிலேருந்து உங்கள் வீடு வரைக்கும் இருக்க வேண்டிய அட்ரஸை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டு அட்ரஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அட்ரஸை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், அந்த ஃபுல் அட்ரஸ் சொல்லணுன்ற நெசசிட்டி கிடையாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் பாத்துன்றது ஃபைலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்றது தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதா மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து உங்களோட ஒர்க் பண்ணுற டைரக்டரியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதில் சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபைலை வந்து உங்களோட டைரக்டரியிலேயே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த தேவையில்லை, இந்த ரூட்லேருந்து சொல்லணுன்ற நெசசிட்டி கிடையாது. அந்த பாத்தை உங்களோட ஃபோல்டரில் இருக்கிறதுனால டேரெக்டாக அந்த ஃபைலோட நேமை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இல்லை உங்களோட சப் ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அந்த சப் ஃபோல்டரோட நேமை கொடுத்து அந்த ஃபைலோட நேமை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் பாத்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் ஃபோல்டராக இருந்ததுன்னா data.txt அப்படின்னு டேரெக்டாக நான் அந்த ஃபைல் நேம் கொடுத்துருவேன். ஒருவேளை சப் ஃபோல்டரில் இருந்ததுன்னா சப் ஃபோல்டரோட நேம் வந்து ரிப்போர்ட்ஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிப்போர்ட்ஸ் / அந்த டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் ஜூலைனா july.txt அப்படின்னு கொடுப்போமா. இதுதான் ரிலேட்டிவ் பாத். இப்போ இந்த இமேஜில் பாருங்களேன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்சல்யூட் பாத், ரைட் சைடில் இருக்கிறது ரிலேட்டிவ் பாத். ஹோம், யூசர், டாக்குமெண்ட்ஸ், டேட்டா அப்படின்றது என்னது, ஃபுல் அட்ரஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சல்யூட் பாத்னு சொல்லுவோம். ஏன்னா ரூட்லேருந்தே சொல்லிட்டோம். இங்கே ரிலேட்டிவ் பாத்தில் பாருங்களேன், documents.data.csvன்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் /user/ அப்படின்லாம் கொடுக்காம டேரெக்டாக documents/data.csvன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற கரண்ட் டைரக்டரி எது, யூசர். அதனால அதுக்கு அதோட சப்ஃபோல்டரில் அந்த data.csvன்றது இருக்கிறதுனால அந்த சப்ஃபோல்டரோட நேமை கொடுத்து அந்த data.csvன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இதுதாம்மா ரிலேட்டிவ் பாத். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஃபைல் மோட்ஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரீட் மோட், ரைட் மோட், அப்பெண்ட் மோட், கிரியேட் மோட் இதெல்லாமே பார்த்துட்டோம். இதில் அட்வான்ஸ்டாக 2 மோட்ஸ் இருக்குமா. என்னென்னா R+W+ அண்ட் A+. R+னா என்ன, ரீடும் பண்ணுவேன் நான் ரைட்டும் பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டையுமே பண்ணுவேன் அப்படின்னா என்ன மோட் யூஸ் பண்ணுவோம், R+ மோட். W+னா என்ன, அகெயின் அதே தான், ரீடும் பண்ணுவேன் ரைட்டும் பண்ணுவேன். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா நான் ரைட் பண்ணுறப்ப ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் என்ன ஆகிடும், எரேஸ் ஆகிடும், நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு மீனிங். அதான் W+. A+னா என்ன, சேம், ரீட் பண்ணுவேன் ரைட் பண்ணுவேன், ஆனால் ஓவர் ரைட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டோட சம் இன்ஃபர்மேஷனை மெர்ஜ் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அப்பெண்ட் மோட். ஸோ இந்த மோட்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ப்ரோக்ராம் மூலமாக பார்ப்போமா. ஃபைனலாக 2 மெத்தட்மா, ஒன்று ஓப்பன், இன்னொன்று வித் ஓப்பன். இந்த 2 மெத்தடுமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓப்பன் மெத்தடில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்குமா, என்னன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவோம். எதனாலன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஓப்பன் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக க்ளோஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அதர்வைஸ் எரரை டிஸ்பிளே பண்ணணும். எப்படின்னா ஒன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்க, உள்ளர பண்ண வேண்டிய ப்ராசஸிங்லாம் முடிச்சிட்டிங்க, ஃபைலை வந்து மறந்துட்டீங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அகெயின் திரும்ப அந்த ஃபைலை அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன்ட் அப்படின்னு என்ன ஆகும்னா எரர் காமிக்கும். ஏன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணாதான் அதை ஓப்பன் பண்ணும். க்ளோஸ் பண்ணாததுனால அது என்ன காமிக்கும்னா அடுத்த தடவை அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஃபைல் ஓப்பன்னு நீங்கள் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப ஏற்கனவே அது ஓப்பனில் தான் இருக்குது, எதுக்கு திரும்பவும் ஓப்பன்னு கொடுக்குற அப்படின்னு எரர் காமிக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே file.closeன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணுமா. அதனால தான் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ட்ரெடிஷ்னல் வேன்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் வித் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாதுமா. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வித் ஓப்பன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளர நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டப்பை என்ன பண்ணிடும், க்ளீன் அப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எங்கே வராது அப்படின்னா வித் ஓப்பன் அப்படின்ற மெத்தடில் வரவே வராது. இதுதான் இதோட ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லலாமா. ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாருங்கள். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும் ஃபைலை. ஆனால் வித் ஓப்பனில் அது நாட் நெசசரி, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸ் மெத்தட் யூஸ் பண்ணாதப்ப ஓப்பன் மெத்தடில் என்ன இருக்கும், எரர் டிஸ்பிளே ஆகும். அதனால் நமக்கு என்ன இருக்கும், ரிஸ்க் இருக்கும், மெமரி லீக்ஸ்க்கும் ரிஸ்க் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வித் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூஸ் இல்லாதனால சேஃபர் சைடில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னா ஓப்பன் மெத்தடில் க்ளோஸுன்னு ஒரு மெத்தடை நம்ம கட்டாயமாக கால் பண்ணணுன்றதுனால சம் லைன்ஸ் என்ன தேவைப்படும், ஆடடாக நம்ம நீடட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில லைன்ஸ் நமக்கு நீடட், நம்ம வந்து இந்த ஓப்பன் மெத்தடை ரைட் பண்ணுறப்ப க்ளோஸ் மெத்தடையும் ரைட் பண்ணணும், அந்த கோடிங்கில் எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஆனால் வித் ஓப்பனில் அந்த நெசசிட்டி இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவாக லைன்ஸ்லாம் நம்ம எழுதணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ ஓப்பனுக்கும் வித் ஓப்பனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பன் மெத்தடை யூஸ் பண்ண மாட்டீங்க, வித் ஓப்பன் தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வித் ஓப்பன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைல்ஸ்லாம் ரன் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.